ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முன்ட்டுன்ற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையல் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப லாங்காக நடந்து மாதிரி இருக்கும். 14 கிலோமீட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலை மேலே ஏறி கீழே இறங்கணும். இறங்குனீங்கன்னா அங்கே ஒரு வியூ தெரியும். அந்த வியூ தான் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து முன்ட் பீச்சில் இருக்கோம். இந்த முன்ட் பீச் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வேல்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரக்கிங் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வே மட்டுமே பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும். 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டியூரேஷன் போகிறதுக்கு மட்டுமே இருக்கும். வரத்துக்கு 1.5 ஹவர் ஆகும். பக்கத்தில் என்னென்னலாம் வந்து இருக்குன்ட்டு நம்ம வந்து நேச்சுரல் வந்து பார்க்க போகிறோம் இந்த ட்ரக்கிங் மூலிமா. வாங்க பார்க்கலாம். இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. க்ரீன் கோஸ்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. பாப்புலர் பீச்சுக்கும் கூட இது. சம்மரில் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு மாதிரி இருக்கிறது வந்து மேபி வந்து பீரிங்லாம் வச்சுருக்கலாம் பாதுகாப்புக்காக. அங்கே இருக்குது பார்த்திங்களா ஒரு ஹோலி கிராஸ்னு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச் பார்த்திங்கன்னா வந்து 14th செஞ்சுரியிலேருந்தே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து 14th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா நிறைய ரெஃப்யூஜிஸ்லாம் வந்து அங்கே அடைக்கலம் இருந்ததாக சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து ரொம்ப அதை பாருங்கள் அங்கே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரான பிளேஸு. இந்த சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இயற்கையை வந்து நம்ம ரசிக்க போகிறோம். அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு வாங்க நம்ம போகலாம். இது இவ்வளோ தொலைவு வந்து தாண்டி வந்திருக்கோம். இப்போ இந்த பாதையை அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் நடுவில் வந்து சேரு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, நல்லா ஒரு க்ரிப்பாக இருக்கும். ஷூ வந்து போட்டால் வந்து நல்லா எப்படி வேணால் ஏறிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து 1155 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெமிங்கன்ஸ் வந்து இன்வெஷன் வந்து பண்ணதாக சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. எப்படி வந்து வர வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ தொலைவு வந்திருக்கோம் பாருங்கள். அங்கே இருக்குது கார் பார்க்கிங். அங்கேருந்து இப்படியே வழியாக இப்படி போயிட்டு இன்னும் போக போகிறோம். ஃபுல்லாக வந்து கடல் வியூ இருக்குது. அப்படியே ட்ரையல் வந்து நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஃபுல்லாக சேறு சகதியமாக இழுக்கிறது. இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக நடந்து வந்திருக்கோம். ஒரு 2 மலை தாண்டி வந்தாச்சு. வண்டி அங்கே இருக்கு. கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் நல்லா வந்துருக்கோம். இந்த மவுண்ட் பீச் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட் பிளேஸ் வந்து சொல்கிறாங்க. ஹெவன் ஃபார் வந்து வைல்ட் லைஃப் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் வந்து பார்க்கலாம், சீல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக் இருந்தால் பார்க்கலாம். எவ்வளோ தொலைவு நம்ம ஹைக்கிங் வந்திருக்கோன்ட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ தொலைவு வந்து நம்ம ஹைக்கிங் பண்ணி வந்தோம். வர பாதையில் கொஞ்சம் நிறைய முள்ளுலாம் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக முள் குத்துவாங்க. எப்படியும் அந்த பாதையை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம்.
பார்த்திங்கன்னா வந்து அந்த இது வந்து காற்றுல நல்லா அடித்து கீழே விழுந்துருக்கு பாருங்கள் ரூட்டு இப்படி இருப்பாங்க. இப்படி தான் இருக்குது பாதை ஃபுல்லாக. வந்துட்டோம், கேட்டு திறந்து இப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளேஸ் வந்து வேல்ஸு. இங்கே வந்து இங்கிலீஷோட வந்து வேலிஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து பேசுவாங்க. அந்த லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேசுகிறது. இங்கிலீஷும் பேசுவாங்க. இது வந்து யூகேலேருந்து பார்த்திங்கன்னா வந்து யூகேலேருந்து வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரி அப்படின்றாங்க. நம்ம வந்து கார்லேயே கூட வந்துடலாம். ஆனால் வந்து 4 hours வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். லண்டன்லேருந்து பார்த்திங்கன்னா 5 hours ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படி இருந்தால் இங்கே வந்து பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து நேச்சரோட நம்ம வந்து நடந்து பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் பின்னாடி கடல், ஃபுல்லாக கடல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாதையில் வந்து அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். அப்படிதான் நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆடில் இந்த ஷீப்லாம் வந்து அங்கே பாருங்கள் காமிக்கிறேன். மேலே இருக்கு பாருங்கள் ஷீப், சூப்பராக இருக்கா? அப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே நம்ம ஓடி ஓடி சூப்பராக இருக்கு. அங்கே ஒரு போட்டு பார்த்தீங்களா? போட்டு வந்துட்டுருக்கு. நம்ம இந்த இடத்த வந்து அப்படியே நோக்கி போயிட்டே இருக்கோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நிறைய வந்து விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது இது ஒன்று. அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டே போவோம். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த பாதையை வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். யாருமே இல்லை இந்த பாதையில். பாருங்க, நல்லா இருக்கா பிளேஸ்? உங்களுக்கு இந்த மாதிரி அழகிய பிளேஸை வந்து காட்டணுன்ட்டு நான் வந்து எடுக்கிறேன். இப்படி தான் இருக்குது பாதை. பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கிறது. பாருங்க கீழே எப்படி இருக்குல்ல? அப்படியே போவோம். மைக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சார்ஜ் வந்து இறங்கிடுச்சு மைக்கில். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் நார்மல் மைக்கே வந்து ஓரளவுக்கு கேட்கும் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து மைக் வந்து இது பண்ணுறேன். கடலை அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நடக்க வேண்டியதுதான். வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன் எங்கே இருக்க அப்படி சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ரூட்லேருந்து வந்திருக்கோன்ட்டு இருக்கு. நம்ம அப்படியே பாதையை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இது எங்கே போய் முடியுதுன்ட்டு போய் பார்த்தா தான் தெரியும்.
சூப்பராக இருக்குது பிளேஸ். இதே தான் இருக்கும் கடல் ஃபுல்லாக. ஆனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எந்தெந்த வழி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையே இப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியது தான். போயிட்டோன்னா இது ஒரு இடத்துல முடியும், வேறு ஒரு எண்டிங்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வின்டர் கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது ரொம்ப இங்கே. இல்லைன்னா நம்ம வந்து வின்டர் ஜாக்கெட் எல்லாமே வரலாம். இந்த மாதிரி ஹைக்கிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து போட தேவையில்லை. லைட்டாக வந்து கோல்டு வேறு இருக்கா, அதனால தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. தெரிஞ்சுங்களா இல்லை அந்த இடம் பாறை. இந்த பறவையோட ஹைட்டில் இருக்கும் நம்ம பறக்கிறதோட. இந்த வேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா கடல் நிறைய இருக்கும். கடல் பீச் மண் பார்த்திங்கன்னா வந்து யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெவல்ஸ் வந்து முக்கால்வாசி நிறைய இருக்கும். இந்த மாதிரி சாண்டு அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேல்ஸில் வந்திங்கன்னா வேல்ஸில் வந்து நிறையா அந்த சாண்ட் பீச் மாதிரி பார்க்கலாம். நம்ம ஊர் மெரினா மாதிரி வந்து பெரிய சாண்ட் பீச்லாம் கிடையாது, குட்டி குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, சின்னதாக ஒரு பீச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கும். பெருசாக இருக்காது. ஆனால் வந்து சம்மரில் வந்து இவங்க வேல்ஸ்க்கு வருவாங்க. யூகேயில் இருக்கவங்க வேல்ஸ்க்கு வந்து சம்மரை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க. அதனால் வந்து எல்லா டைமும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது பாருங்க. ஷிப் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் போயின்ட்டுருக்கேன் இந்த இடத்துக்கு. பாதை தண்ணி போயிட்டுருக்கு, இதோட சவுண்டு தான் கேட்குது. இந்த இடம் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, ஏறுது. எப்படி இருக்கு பாருங்க சுற்றி. பயங்கரமாக இருக்குல்ல, சுற்றி யாருமே இல்லை.
இங்கே நான் மட்டும் தான் இருக்கேன். வாங்க நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், நடக்க ஆரம்பிப்போம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போயிடுவோம். பாருங்கள் இப்போ எந்த மாதிரி பாதையிலேருந்து எந்த மாதிரி பாதைக்கு நம்ம போயிட்டுருக்கோன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து வந்துட்டோம். நடந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபார்ம் மாரி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குதிரைங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கழுதை இதெல்லாம் வந்து இங்கே இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கழுதை பார்த்தீங்கன்னா குதிரை மாரி இருக்கு. நல்லா கொழு கொழுன்னு இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கே வந்து. எல்லாம் வந்து ஆசையா வந்து ஓடி வருது பார்க்கறதுக்கு, நம்மள வந்து பார்க்கறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அவ்வளோவா வந்து இல்ல. ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து இந்த பாதையை வந்து நம்ம ட்ராக் பண்ணி போயின்ட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாதை ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அந்த கோட்டை அப்படியே அங்கே தான் இருக்குது. அந்த மேலே ஏறி அந்த மேடை ஏறி கீழே இறங்கணும். இன்னைக்கு கொஞ்சம் காற்று ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இறங்கும்போது பாதை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த வியூவிலேருந்து ஏறும்போது ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இந்த பாதையை அப்படியே போயிட்டு அங்கே இருக்கு பாருங்கள் கார் பார்க்கிங், அங்கே தான் போகிறோம். மறுபடியும் இந்த பாதைக்கு வந்தாச்சு. திருப்பியும் இப்போ அவ்வளோ தொலைவு போக வேண்டியது இருக்குது. பாருங்க அந்த போர்டு எடுத்து வச்சாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு முடிச்சிடுவோம் நம்ம இந்த ஹைக்கிங்க. ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம். ரெண்டாவது கேட் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அதை பாருங்கள், அந்த பீச் கடல் தெரியுதுங்களா, அந்த சாண்ட் பீச் தெரியுதுங்களா உங்களுக்கு. இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. திறந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே நடந்து போகலாம். அப்படியே இந்த பாதையிலேயே போக வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்களா, இந்த முள்ளாக இருக்குல்ல, இதை தான் நீங்கள் அங்கங்கே பார்ப்பீங்க. இன்னுமே இப்போ இந்த மலை தாண்டி
அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலையும் கொஞ்சம் தாண்டி 3வது மலை தான் வந்து நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம். பாருங்க எப்படி இறங்குது பார்த்தீங்களா? இப்படி இறங்கி இப்படியே போகும். இறங்குவோமா? நிறைய பேர் அங்கே வந்து விளையாடிட்டுருக்காங்க. 3வது கேட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாண்டி போக போகிறோம். இந்த சிஸ்டம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்படி போயிட்டு இப்படி திறந்து இதுக்குள்ளே போயிட்டு இதை இப்படி மூடிட்டு இப்படி வர மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தவங்க வராங்க. இவ்வளோ தொலைவு நடந்து வந்துட்டோம். அங்கே தெரியுது கார் பார்க்கிங்கு. இப்போ நம்ம இவ்வளோ தொலைவு வந்திருக்கோம். ஒரு 3-4 மலை தாண்டி இருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்கள் கீழே பீச். ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அதை பாருங்கள், சாண்டு தெரியுதுங்களா? பீச். அதோ கார் பார்க்கிங் தெரியுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.